1728 ஆண்டு வீரமிக்க கட்டாளங்குளத்தின் மன்னராகப் பிறந்தார். வீரன் அழகுமுத்துக்கோன். வீரம் மற்றும் பெருமைக்கு அடையாளமாகத் திகழ்ந்த ஒரு நிலத்தை அவர் ஆட்சி செய்தார். பிரிட்டிஷாரும் அவர்களின் உள்ளூர் கூட்டாளியான யூசுப் கானும் அநியாய வரிகளை விதித்தபோது அழகுமுத்துக்கோன் தனது மக்களுக்கு கேடயமாக நின்றார். அவர் உறுதியாகவும் அசைக்க முடியாதவராகவும் இருந்தார். அவரது மக்கள் மீது சுமத்தப்பட்ட அடக்குமுறைக்கு அவர் ஒருபோதும் அடிபணியவில்லை. காலனித்துவ வரி விதிப்புக்கு எதிராக அவர் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அவரது துணிச்சல் மக்களின் உரிமைகளுக்கான அவரது அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை பறைசாற்றியது. அவர் தனது மக்களின் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் காக்கத் துணிந்தார். 1750 ஆண்டில் அழகுமுத்துக்கோனின் எதிர்ப்பு பெத்தநாயக்கனூர் கோட்டையில் ஒரு திறந்த போராக வெடித்தது. அவரது காலில் காயம் ஏற்பட்ட பின்னரும் அவர் 3 மணி நேரம் அசைக்க முடியாத உறுதியுடன் போராடினார். 6 விசுவாசமான தளபதிகளுடன் இணைந்து பெரும் படைகளுக்கு எதிராக அவர் போரிட்டார். துரோகத்தால் பிடிக்கப்பட்டு தனது தளபதிகளுடன் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட அழகுமுத்துக்கோன் பிரிட்டிஷாரின் இறுதி கட்டளையை எதிர்கொண்டார். சரணடைந்தால் கருணை காட்டப்படும் என்று அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் மறுத்து ஒரு போர் வீரனின் மரணத்தை தேர்ந்தெடுத்தார். அன்று பீரங்கிக்கு முன் நின்று அவர் தமிழ்நாட்டின் சுதந்திரத்திற்கான முதல் தியாகியானார். அவரது தியாகம் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு உத்வேகமாக அமைந்தது. அவரது வீரம் எதிர்ப்பின் அடித்தள தீச்சுடராக மாறியது. அழகுமுத்துக்கோனின் ஆவி எண்ணற்ற வீரர்களுக்குள் சுதந்திர வேட்கையை தூண்டியது. அவரது தியாகம் இந்தியாவின் நீடித்த சுதந்திர போராட்டத்திற்கு ஒளியூட்டியது. அழகுமுத்துக்கோன் ஏற்றிய தீச்சுடர் தலைமுறைகள் தாண்டியும் எரிந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பாண்டியர் சகோதரர்கள், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை போன்ற ஜாம்பவான்கள் அவரது வழியில் எழுந்தனர். ஒவ்வொருவரும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை தங்கள் தனித்துவமான துணிச்சலுடன் எதிர்த்தனர். கட்டபொம்மன் தனது நிலத்தின் மீதான உரிமையை நிலைநாட்டினார். மருது பாண்டியர்கள் தென்னிந்திய கிளர்ச்சியின் மையமாக திகழ்ந்தனர். வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் ஆட்சியாளராக பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்டார். தீரன் சின்னமலை கொங்கு நாட்டின் வீரத்தை உலகறியச் செய்தார். இந்த வீரர்களின் துணிச்சல் அழகுமுத்துக்கோனின் எதிர்ப்பின் எதிரொலியாக இருந்தது. 1830 ஆண்டில் வேலூர் சிப்பாய் கலகம் காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான இந்தியாவின் முதல் பெரிய இராணுவ எழுச்சியை குறித்தது. இது அழகுமுத்துக்கோனின் கிளர்ச்சி மரபின் தொடர்ச்சியாக அமைந்தது. இந்த கலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான மக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. இது ஒரு முக்கியமான ஆரம்பகால கிளர்ச்சியாகும். மெட்ராஸ் மகாஜன சபை உருவானது. இது அரசியல் விவாதங்களுக்கான ஒரு முக்கியமான தளமாகச் செயல்பட்டது. இந்த சபை மக்களின் குரலை எழுப்பியது. இது சுதந்திரப் போராட்டத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தது. இந்த ஆரம்ப கால இயக்கங்கள் சுதந்திரத்திற்கான விதைகளை விதைத்தன. அவை எதிர்கால போராட்டங்களுக்கு அடித்தளமிட்டன. தசாப்தங்கள் உருண்டோடின. புரட்சிகர சிந்தனையாளர்களும் சீர்திருத்தவாதிகளும் தோன்றினர். மெட்ராஸ் மகாஜன சபை புதிய நம்பிக்கையை பரப்பியது. வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை போன்ற தலைவர்கள் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனத்தை தொடங்கினர். இது சுதேசி இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்தது. சுதேசி இயக்கம் இந்திய பொருளாதார சுதந்திரத்தை வலியுறுத்தியது. இது மக்களின் தேசிய உணர்வை தூண்டியது. சுப்பிரமணிய பாரதி போன்ற குரல்கள் கவிதையை எதிர்ப்பாக மாற்றின. அவரது தேசபக்தி பாடல்கள் மக்களின் இதயங்களில் சுதந்திரத் தீயை மூட்டின. பாரதியின் எழுத்துக்கள் புரட்சிகர சிந்தனையை தூண்டின. கோரல் மில் வேலை நிறுத்தம் பொருளாதார மற்றும் சமூக பரிமாணங்களை வலியுறுத்தியது. இது தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடிய ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அன்னி பெசன்ட்டின் ஹோம் ரூல் இயக்கம் சுயராஜ்யத்திற்கான போராட்டத்தை முன்னுக்கு கொண்டு வந்தது. இது இந்தியர்களுக்கு சுய ஆட்சி உரிமையை வலியுறுத்தியது. இந்த இயக்கம்
நாடு முழுவதும் பரவியது. இது மக்களின் அரசியல் விழிப்புணர்வை அதிகரித்தது. இந்த காலகட்டம் சுதந்திரப் போராட்டத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. புரட்சிகர சிந்தனைகள் மக்களை ஒன்றிணைத்தன. அவை சுதந்திரத்திற்கான வேட்கையை தூண்டின. இந்த இயக்கங்கள் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைத்தன. தமிழ்நாடு அன்னி பெசன்ட் தலைமையிலான ஹோம் ரூல் இயக்கத்தின் ஆற்றலுடன் துடித்தது. ராஜாஜி தலைமையிலான வேதாரண்யம், உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தின் உச்சத்தை அடைந்தது. இது காந்தியின் தண்டி யாத்திரையின் ஒரு பகுதியாக அமைந்தது. உப்பு சத்தியாகிரகம் பிரிட்டிஷ் சட்டங்களுக்கு எதிரான ஒரு அமைதியான எதிர்ப்பாக இருந்தது. இது மக்களின் ஒற்றுமையையும் உறுதியையும் வெளிப்படுத்தியது. ஒத்துழையாமை இயக்கம் மக்களை பெருமளவில் ஒன்றிணைத்தது. இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஒரு சக்திவாய்ந்த இயக்கமாக இருந்தது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சுதந்திரப் போராட்டத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. இது பிரிட்டிஷாரை இந்தியாவை விட்டு வெளியேற வலியுறுத்தியது. திருப்பூர் குமரன் தனது உயிரை தியாகம் செய்து தேசிய கொடியை காத்தார். அவரது அசைக்க முடியாத வீரம் அனைவருக்கும் உத்வேகம் அளித்தது. வி.யு. சிதம்பரம் பிள்ளை தனது கப்பல் நிறுவனத்தின் மூலம் சுதேசி இயக்கத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தார். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் சுதந்திரத்திற்காக போராடினார். வாஞ்சிநாதன் தனது துணிச்சலான செயலால் பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தார். அவரது தியாகம் சுதந்திரப் போராட்டத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. காமராஜ் எதிர்காலத் தலைவராக சுதந்திரப் போராட்டத்திற்கு பெரும் பங்காற்றினார். அவர் தனது எளிமையாலும் மக்கள் சேவையாலும் அனைவரையும் கவர்ந்தார். இந்த தலைவர்கள் எண்ணற்ற தியாகிகளுடன் இணைந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு தெருவிற்கும் போராட்டத்தை கொண்டு சென்றனர். சுப்பிரமணிய பாரதி தனது தேசபக்தி பாடல்களால் மக்களை தூண்டினார். அவரது எழுத்துக்கள் சுதந்திரத்திற்கான வேட்கையை தூண்டின. இந்த தலைவர்களின் தியாகமும் மக்களின் அசைக்க முடியாத ஒற்றுமையும் சுதந்திரப் போராட்டத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றன. அசைக்க முடியாத விடாமுயற்சி, தியாகம் மற்றும் மக்களின் அசைக்க முடியாத ஒற்றுமை மூலம் சுதந்திர கனவு இறுதியாக 1947 உயர்ந்து பறந்தது. அதன் வேர்கள் வீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற ஆரம்பகால வீரர்களின் துணிச்சலில் ஆழமாக பதிந்திருந்தன. சுதந்திரத்தின் மகிழ்ச்சி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்திய கொடி உயர்த்தி பறந்தது. இது சுதந்திரத்தின் அடையாளமாக இருந்தது. இன்று வீரன் அழகுமுத்துக்கோனை நாம் நினைவில் கொள்வோம். அவர் தமிழ்நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்கு அடித்தளமிட்ட வீரர். அவரது தியாகம் தமிழ்நாட்டின் போராட்டத்திற்கு தீ மூட்டியது. அவரது தியாகம் இந்தியாவின் நீடித்த சுதந்திரப் போராட்டத்திற்கு ஒளியூட்டியது. அவரது மரபு துணிச்சலுக்கும் தியாகத்திற்கும் ஒரு சான்றாகும். சுதந்திரத்திற்காக செலுத்தப்பட்ட விலையை இது ஒரு நிலையான நினைவூட்டலாக உள்ளது. இது தமிழர்களின் நீடித்த உணர்வின் ஒரு உருவகமாகும். வீரன் அழகுமுத்துக்கோன் தமிழ்நாட்டின் சுதந்திரத்தின் தீபச்சுடராக என்றென்றும் இருப்பார். அவரது கதை வெறும் ஒரு கதை மட்டுமல்ல, அது சுதந்திரத்தை போற்றி பாதுகாப்பதற்கான ஒரு அழைப்பு. அவரது தியாகம் நம் அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கட்டும். அவரது வீரம் நம் இதயங்களில் என்றென்றும் வாழட்டும். ஆங்கிலமும் ஹிந்தியும் பேசத் தெரிந்தா உலகம் உங்கள் கைவசம். இப்போதே நாக்ஷாத்ரா அகாடமியில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புகள் ஆரம்பமாகியுள்ளன. முதலில் பேசத் தயங்குபவர்களுக்கும் தைரியமாக பேச வேண்டும் என ஆசைப்படுபவர்களுக்கும் இது சரியான வாய்ப்பு. சிற்பு மாலை மற்றும் காலை வகுப்புகள் குறிப்பாக வீட்டுப் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு. மேலும் சிபிஎஸ்இ மற்றும் ஸ்டேட் போர்டு பள்ளி மாணவர்களுக்கு ஹிந்தி பாடத்தில் தனிப்பட்ட வழிகாட்டலும் தரப்படுகிறது. மிஸ்ஸாகாதீர்கள், இந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. தொடர்புக்கு 7397241475 9080434228. நாக்ஷத்ரா அகாடமி உங்கள் வெற்றிக்கு சிறந்த தோழன். 10வது அல்லது 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த
நாக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும் நாக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள்.